நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஃபைபர் படகில் மீன்பிடிக்கச் சென்ற 4 மீனவர்கள் மீது 6 இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களை கற்களை கொண்டு தாக்கி 300 கிலோ வலையை வெட்டி கொள்ளையர்கள் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் இதுபோன்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் காரணத்தால் மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மாணிக்க வாசகம் இணைப்பில் இணைகிறார். மாணிக்க வாசகம், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட ஆறுகாட்டுத்துறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற சுகந்தன் என்பவரது படகை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கற்களை கொண்டு தாக்கி மீன்பிடிக்க கடலில் விடப்பட்டிருந்த 300 கிலோ அளவிலான மீன்பிடி வலைகளை அறுத்து எடுத்து சென்றுள்ளதால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சிக்குட்பட்ட ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த சுகந்தன் என்பவருக்கு சொந்தமான படகில் சுந்தரமோகன், நாவுக்கரசன், ரஞ்சித், சோழராஜன் ஆகிய 4 மீனவர்கள் நேற்று மதியம் 1:45 மணிக்கு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கோடிக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது நேற்று இரவு 6:30 மணி அளவில் அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் தமிழக மீனவர்கள் மீது கற்களை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து படகை எடுத்துக்கொண்டு ஆறுகாட்டுத்துறைக்கு மீனவர்கள் விரைந்தனர். இந்நிலையில் கடற்பரப்பில் மீன்பிடிக்க விதிக்கப்பட்டிருந்த வலையில் 300 கிலோ அளவுள்ள வலைகளை எடுத்துக்கொண்டு சென்று விட்டனர். கரை திரும்பிய மீனவர்கள் கடலோர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து கடலோர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக எல்லைக்குள் ஊடுருவி மீனவர்களை துன்புறுத்தி மீனவர்களின் வலை, மீன், GPS உள்ளிட்ட பொருட்களை அபகரித்து செல்லும் நிலை தொடர்வதால் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். உடனடியாக மத்திய, மாநில அரசுகள் இப்பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவ வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாணிக்க வாசகம்.